உங்களோட அரசியல் வாழ்க்கையில் முதல் முறையாக மாநில அரசியலிருந்து தேசிய அரசியலுக்கு போகிறீங்க. இதை எப்படி நீங்கள் உணர்றீங்க? இந்த திடீர் மாற்றம் எதனால்? திடீர் மாற்றம் கிடையாது. இப்போ தொடர்ந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 25 வருஷமாக அந்த மாநில அரசியலில் தொடர்ந்து இருந்திருக்கிறோம். இப்போ தேசிய அரசியலில் வர்றதுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய அரசியலுக்கு வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டு இப்போ தேசிய அரசியலுக்கு அவங்க அழைச்சிருக்கிறாங்க. எங்களுடைய கட்சி, எங்களுடைய தலைமை எதை சொல்லுகிறதோ அதை செய்வதற்கு அந்த கட்சியினுடைய தொண்டன் என்ற முறையிலே நான் தயாராக இருக்கின்றேன். கடந்த முறை காங்கிரஸ் வேட்பாளர் 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இப்போ போட்டி உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது மக்களுக்கு நன்கு உணர்ந்திருக்கின்றார்கள். மீண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டுடைய பிரதமராக வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் புதுவை மாநிலத்தில் இருக்கின்ற மரியாதைக்குரிய என்ஆர் ஐயா தலைமையில் இருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் கடந்த 3 ஆண்டுகளிலே மக்களுக்கு எந்த வாக்குறுதிகளை கொடுத்தோமோ அந்த வாக்குறுதிகளை எல்லாம் இன்றைக்கு நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம். அதை சாதித்து காட்டியிருக்கின்றோம். மீண்டும் இருக்கின்ற நம்முடைய கோரிக்கைகளை வெகு விரைவாக நம்முடைய முதல்வர் அவர்கள் அதை நிறைவேற்றி கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். எனவே மக்கள் இந்த ஆட்சியின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள், எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். எனவே எங்கள் மக்கள் எங்களுக்கு பேராதரவை தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. தேர்தல் பிரச்சாரத்துக்கு பிரதமர் மோடி, தேசிய தலைவர்கள் யாராவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அவங்ககிட்ட எங்கள் கட்சி தலைவரோடு கலந்து பேசி, எங்களுடைய அகிலின் தலைமையோடு கலந்து பேசி அதற்குரிய முடிவை நாங்கள் அறிவிப்போம். வேட்புமனு தாக்கெல்லாம் முதலமைச்சரோடு கலந்து பேசி நாங்கள் வேறொரு நாள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் இந்த நாட்டினுடைய பிரதமராக வருவதற்கு புதுவை மாநில தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய வேட்பாளராக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய ஆசியோடு என்னை அறிவித்திருக்கின்றார்கள். மாண்புமிகு மக்கள் முதல்வர் என்ஆர் ஐயா அவருடைய அன்பும் ஆதரவும் ஆசியும் எனக்கு இருக்கின்றது. அதேபோல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஜேபி நட்டா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள், கட்சியினுடைய தலைவர்கள், கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக புதுவை மாநில மக்களுடைய பேராதரவோடும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் என்கின்ற முறையிலே மக்கள் எங்களுக்கு ஆதரவளிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. வெற்றி பெற்று புதுவை மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் கொண்டு வருவதற்கு தொடர்ந்து பாடுபடுவோம். மாநில அமைச்சராக இருந்து பல்வேறு திட்டங்களை இங்கே செயல்படுத்தியிருக்கின்றோம். அதேபோல் மத்தியிலே பாராளுமன்ற உறுப்பினராக மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு மீண்டும் தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் நாம் பாராளுமன்றத்தில் சென்று நம்முடைய புதுவை மாநிலத்தின் வளர்ச்சிக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வர முடியுமோ அந்தந்த திட்டங்களை எல்லாம் பாரத பிரதமரோடு பேசி அதை கொண்டு வருவதற்கு முழுமூச்சாக நாங்கள் பாடுபடுவோம்.